வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். தாங்களே நீதிமான்கள், அதாவது நாங்கள் பாவி இல்லை, நம்ம உண்மையான நீதிமான்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உவமையை சொல்கிறாரு. அது என்னென்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்ணுறான்னா, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது மற்றவங்கள மாதிரி நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்தமானவன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறதுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ட்டு பரிசேயன் சொல்கிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்தில் 2 வாரம் நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லா சம்பாத்தியத்துலேயும் நான் தசமபாகம் கொடுக்குறேன், அதனால் நான் அப்படின்ட்டு தன்னோட மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? தூரத்தில் நின்று தன்னோட கண்களை கூட வானத்துக்கு நேர உயர்த்தாமல், அதுக்கு கூட துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னு சொல்கிறான். அதாவது நான் ஒரு பாவி, என் மேலே கிருபை, உங்கள் கிருபை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே கடவுள் சொல்கிறாரு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே என்ன பண்ணுறானா, நீதிமானாக்கப்படுறான். ஏன்னா அவன் தன்னை ஒரு பாவி என்று சொல்கிறான். நான் ஒரு பாவி, என் மேலே கிருபையாரும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் சொல்கிறாரு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இப்போ நம்மை உயர்த்தி பேசுகிறோம். நம்ம தான் பரிசுத்தவன். நான் வாரத்தில் 2 வாரம் ஜெபம் பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், என்னோடய சம்பாத்தியத்திலலாம் தசமாக கொடுக்குறேன், வாரம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா காணிக்கையும் நான் கொடுக்குறேன், நிறைய காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமான்களாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கடவுளுக்கு பிரியமாக இல்லை. நம்ம பாவிகள். நம்ம தினம் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டே தான் இருப்போம். நம்ம மனதுக்குள்ளே தெரியாமல் பாவம் செய்வோம், நம்ம அறியாமல் பாவம் செய்வோம். அதனால் நம்ம எப்போதுமே நம்ம நீதிமான்களாக நினைக்கக்கூடாது. நம்ம கடவுளுக்கு முன்னாடி பாவிகள். அப்போ பாவி என்ன பண்ணுவோம், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னா நம்ம சொல்லணுமே தவிர, நம்மளை பெருமைப்படுத்தி பேசுகிறோன்னா நம்ம தாழ்த்தப்படுவோம். நம்மளை தாழ்த்தினோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உயர்த்தப்படுவோம். அதுதான் அந்த வசனங்கள் உணர்த்துது. நம்ம எப்படி இருக்கோம் நம்ம சோதித்து பார்ப்போம். நம்ம தாழ்த்துறோமா, இல்லை நம்ம தான் நீதிமான், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், நான் தான் காணிக்க கொடுக்குறேன், நான் தான் ஜெபம் பண்ணுறேன், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசமமாக கொடுக்குறேன், இப்படிலாம் நம்ம பெருமையான கடவுள்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்ம தாழ்த்தப்படுவோம். அதை விட்டுட்டு நம்ம பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உயர்த்தப்படுவோம். நம்ம தாழ்த்துறோமா உயர்த்துறோமா நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம்.